எப்பவும் ஒரே மாரியா போண்டா செய்யாம, இந்த மாரி மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா, சூப்பரா டேஸ்ட்டா, சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் உளுந்து சேர்த்து 1 ஹவர் ஊற வச்சிருக்கேன். 1/2 டம்ளர் 2, 3 டைம் கழுவி ஊற வச்சிருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அடுத்து இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் எந்த டம்ளர்ல அளந்தீங்களோ, அதே அளவுல 1/2 டம்ளர் ரவையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த போண்டாக்கு 3/4 கப்பு வெல்லம் துருகி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு சுவை வேணுமோ, அந்த அளவு சேர்த்துக்கிறங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் உப்பு, 2 ஏலக்காய் சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கிறங்க. இந்த மாரி அரைச்சுக்கிறங்க. வெல்லம் சேர்க்கும்போது இளக்கம் கொடுக்கும். அதனால நல்லா திக்காவே அரைச்சுக்கிறங்க. அடுத்து இது கூட ஊற வச்ச ரவைய சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு வெல்லம் துருகி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைய வச்சு அடிச்சு, அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பத்தான் ஃப்ளஃபியா கிடைக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறங்க. இது கரெக்டான பக்குவத்தில இருக்கு. இந்த மாரி மாவு இருக்கணும். அடுத்து மாவுல ஒரு கரண்டிய போட்டு எடுத்து ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்துனோம்னா, நல்லா அது எம்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா அது எம்பி வந்ததுக்கப்புறம், ஒரு பக்கம் நல்லா வெந்துரும். அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாயி அந்த ஆயில் சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்ட்டான, சாஃப்ட்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே அளவுகளுடன் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணிட்டு, உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க சூப்பரா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். உள்ளனா நல்லா வெந்து டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.